ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பானிபூரி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க. நான் வந்து எனக்கு வந்து மாவு பிசைஞ்சு சுடுறதுக்கு டைம் இல்லைங்க. என் பையனை வந்து ஒரு மாதமாக கேட்டே இருந்தாங்க. அதனால் வந்து நான் இந்த மாதிரி பாக்கெட் பூரி செட்டோடு வாங்கிட்டு வந்துட்டேங்க. இந்த மாதிரி வந்துட்டு 2 பாக்கெட்டு போட்டிங்கனாவே 4 பேர் சாப்பிட்றதுக்கு மினிமம் அளவாக இருக்குங்க. இதுக்கு வந்து அளவு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்க வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்குங்க. வேக வச்சு உரித்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரசம். இது வந்து நான் காலையிலேயே சாப்பாட்டுக்கு செஞ்சு வச்ச ரசங்க. ரசங்கிற பேரில் வெறும் புளி தண்ணியை கரைக்கிறதுக்கு நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி அரைச்சி வச்சு காய்ச்சிட்டிங்கன்னா உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட, சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கலாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு நல்லா உரித்து எல்லாம் கழுவி மண் இல்லாமல் கழுவி போட்டு, அது கூட பச்சை மிளகா, உப்பு, இஞ்சி இருந்தால் இஞ்சி தூள் போட்டுக்கலாங்க. புதினா தழை இருந்தால் புதினா தழையும் கழுவி வந்து கொஞ்சம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. புளி லைட்டாக போடுறதா இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ரசத்துலேயே புளி இருக்கும். அதனால் வந்து இத்தினோண்டு போடுறதா இருந்தால் லைட்டாக போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் பல்லேரிங்க. ஒரு பெரிய மினிமம் சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி அரிஞ்சு வச்சுருக்கேங்க. பார்த்தீங்கன்னா என் பசங்க கையில் ரெடியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஓட்டை போட்டு இந்த எல்லாம் எப்படி வைக்கிறதுன்னு காட்டுவாங்க, பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு மசாலா போடுறேன் பாருங்க. நெக்ஸ்ட் ரசம் கொஞ்சமாக ஊற்று. இவ்வளோ ரசம் இருக்கு, திருத்து கொஞ்சம் கொஞ்சமாக வைங்கடா. திரும்பி போடு. அவ்வளோதான், லைட்டாக வைக்கணும். அவ்வளோதான், சாப்பிடுங்க. இப்படி எல்லா பூரியும் வந்து எடுத்து எல்லாம் தட்டில் வச்சிடலாமா? கொஞ்ச நேரத்தில் ஃபுல்லாக எல்லாம் காலி ஆகிடுச்சுங்க. சூப்பர் டேஸ்ட்டு. தர்னிஸ் எப்படி இருந்துச்சு? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம், நீங்களும் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பாக்கெட்டில் உங்களுக்கு டைம் இல்லைன்னா, மாவு பண்ணிய நேரம் இல்லைன்னா, இந்த மாதிரி வந்து பாக்கெட்டில் நீங்கள் இப்போ மளிகை ஜாமான் விற்கிற பக்கம்லாம் இல்லைன்னா பழனியில் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் வச்சுருப்பாங்க. வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நீங்களே மசாலா செஞ்சு வீட்லேயே வந்து ஹெல்த்லியாக வந்து இந்த மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் சொல்லுங்கள். பாய்.